எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் பத்திருக்காது. வரவுக்கு மீறின செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு சைடுல பார்த்தா வருஷம் சேலரி இன்க்ரிமெண்ட், போனஸ் அதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் கடன் அதிகமாயிட்டே இருக்குன்னா சில மிஸ்டேக்ஸை நீங்க மாத்திக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். கடன் பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் பணம் சேர்றதுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம் ஆக்ஷன் மட்டும்தான். என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. 2025 ஸ்டார்ட் ஆகி இன்னும் 18 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வருஷத்துக்கான முன்னேற்றமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷத்துல கண்டிப்பா உங்களோட லைஃப் மாறும்னு நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பணக்காரர் ஆகணுங்கிற ஆசை இருந்தா ஆரம்பிக்கும் போது நம்ம கையில இருப்பு தொகை கொஞ்சமாவது இருக்கணும்னு சொன்னது நமக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய். பெரிய பெரிய மல்டி மில்லியனியர்ஸ் எல்லாம் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரட்டன் டாட்டா எடுத்துக்கோங்க. ஓவர் நைட்ல அவர் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணிடல. அவரோட விஷன் தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கான காரணமா இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷன் நமக்கும் இருந்தா நாமளும் மல்டி மில்லியனர் ஆகலாம். இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்றது கிடையாது, நிறைய பேர் செஞ்சும் காட்டியிருக்காங்க. இப்போ உங்க கையில 1000 ரூபாய் இருக்குன்னா அதை அப்படியே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா க்ரோ ஆகாது. அதை எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஸ்டாக்ஸ்லயா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையா, இல்லை உங்கள் ஸ்கில்ஸ்லையா, அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. பணம் நமக்கு கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொட்டாது. அதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும். வெல்த்தை பில்ட் பண்ணணும்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில். கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னதும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய அசெட். உங்களோட ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிலிருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஏர்ன் பண்ண முடிஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு 36,500 ரூபாய் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நாட்கள் போக போக உங்களோட இன்கம் டபுள் இல்லை ட்ரிபிளாக கூட மாறலாம். உங்களோட ஆரம்பம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. கன்சிஸ்டண்ட்டாக செயல்படுங்க. கண்டிப்பாக பெருசாக சம்பாதிக்க முடியும். 2025ல் ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. செய்கிற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், கோடிங், இதையாச்சும் ஒன்றை பிக் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகுங்க. ஏன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா, இப்போ ஜெனரலிஸ்ட்டை விட ஸ்பெஷலிஸ்ட் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் நம்ம அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபியூச்சரில் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஏஐயோட இன்க்ளூஷன் இருக்கணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன ஸ்கில் டிமாண்டாக இருக்கோ அதை கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் ஃபியூச்சரில் செம்ம ஸ்கோப் இருக்குது. ரிச் ஆகணுங்கிற ஆசை இருந்தால் ஷார்ப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்டேட்டடாக இல்லைன்னா அவுடேட்டட் ஆகிடுவீங்க. ஓவர் நைட் சக்ஸஸ்ங்கிறது ஒரு மித். பணம் பெருகிறதுங்கிறது ஒரு மரம் மாதிரி. விதை போட்டுட்டா அது முளைச்சி மரமாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இன்ஃபோசிஸ் ஆர் ரிலையன்ஸ் ரெண்டில் எதையாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியை அவங்க ஓவர் நைட்டில் உருவாக்கிடல, படிப்படியாக முன்னேறி தான் நம்மளால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். ப்ராக்ரஸ் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் சரி, குவிட் மட்டும் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்டாமல் இருங்க. உங்களோட க்ரோத்தோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா எப்போ பிறக்கும்னா பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போது தான். உங்களை சுற்றி பாருங்கள். மற்றவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டெல்லாம் பஸ் வர்றதுக்காக கால் கடுக்க பஸ் ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படியா ஈஸியாக ரேபிடோவில் புக் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வருது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியும். ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடாமல் அதை சால்வ் பண்ணுங்கள். மக்கள் உங்களுக்கு பணம் தருவாங்க. நீங்கள் நினைக்கிறத விட உங்கள்கிட்ட நிறையா சோர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பணத்து மேலே மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுருக்கிறதுனால மற்றதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தென்படுறதே கிடையாது. உங்களோட நெட்வொர்க், நாலேஜ், உங்களோட டைம் இதெல்லாம் தான் உங்களோட வேல்யூபிள் அசெட்ஸ். இன்னமும் நிறையா பேர் இதெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோலிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காமல் எதையாச்சும் உருப்படியாக கற்றுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்ல மக்களை சம்பாதிக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்கில்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான் உங்களோட மிகப்பெரிய முதலீடு. வெல்த் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, டைம் அண்ட் ஸ்கில்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு தான். தோல்வி சக்ஸஸோட ஆப்போசிட் கிடையாது, அதுதான் ஃபவுண்டேஷனே. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரும் பல தோல்விகளை சந்தித்தவங்க தான். எவ்வளோ வேகமாக தோக்குறாங்களோ அதை விட வேகமாக கற்றுக்கிட்டு தவறுகளை திருத்திக்கிட்டு முன்னேறுறாங்க. அதுதான் அவங்க சக்ஸஸ்க்கான ரீசன். ஜெஃப் பெசோஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இழந்தாங்க. ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபெயிலாக போச்சு. ஆனாலும் அவர் கைவிடல. சந்தித்த தோல்விகள்லேருந்து பல பாடங்களை கற்றுக்கிட்டு அமேசான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கலையா?
தோத்துருவோங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் செல்வம் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. பயத்தையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கற்றுக்கிட்டு சீக்கிரமாக முன்னேறுங்க. ஃபாஸ்டர் லேர்னிங் ஃபாஸ்டர் க்ரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எவ்ரிடே 1% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. மேபி அது இப்போ சின்னதாக தெரியலாம், ஆனால் ஓவர் த இயரில் நீங்கள் 37% பெட்டராக இருப்பீங்க. அதுதான் உங்கள் ப்ராக்ரஸோட மேஜிக்கே. ரிச் ஆகணுங்கிற ஆசை இருந்தால் ஸ்மால் ஹேபிட்ஸான ரீடிங், சேவிங் அண்ட் நெட்வொர்க்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த 3 இல்லாமல் உங்களால் வெல்த்தை பில்ட் பண்ணிடவே முடியாது. சின்ன கல்ல பெரிய லாபம். நீங்கள் இப்போ ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்கன்னா அதில் இஎம்ஐ கடனை கட்டிட்டு உங்களால் அன்றாட வாழ்க்கையை மட்டும்தான் நடத்த முடியும். இந்த 9 to 5 அண்டு ஸ்லீப்பிங் டைம் தவிர்த்து உங்களுக்கு இருக்கிற அந்த டைம் தான் உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ண சிறப்பான டைம். ஃப்ரீ டைம்ஸ், எஸ்பெஷலி வீக்கெண்ட், ஈவினிங்ஸ், இதெல்லாம் தான் கோல்ட் மைன்ஸ் மாதிரி. அந்த டைம்லலாம் சைட் ஹசிலுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரீலான்ஸில் உங்கள் ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாபை தேடுங்க. லைக் ஆன்லைன் டியூட்டரிங், ஃபிட்னஸ் ட்ரெய்னர், இந்த மாதிரியான ஜாப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு மல்டிபிள் இன்கம்ஸ் வரதுக்கான ஒரு வழிகள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே உங்கள் ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி வருதுன்னா இந்த கடன், இஎம்ஐ அடைக்கிறதுலையே ஃபஸ்ட்டு நீங்கள் பணத்தை செலவழிக்காதீங்க. சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்பெண்டிங்னு உங்களுக்கு மைண்ட் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மில்லியனியர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக மணி க்ரோ ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த 2025 உங்களோட வருஷம். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே. சின்னதாக ஆரம்பித்து ஃபோக்கஸ்டாக இருந்து குவிட் பண்ணாமல் இருங்க. இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் இயராக அமையும். சக்ஸஸ் ஒன்றும் லக்கெல்லாம் கிடையாது, அது ஒரு சாய்ஸ். உங்களோட ரிச்சஸ்ட் லைஃப்பை இந்த 2025 நீங்கள் பில்ட் பண்ண ரெடின்னா கமெண்ட் செக்ஷனில் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.